ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் டொமஸ்டிக் அனிமல்ஸ். அனிமல்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போறது டொமஸ்டிக் அனிமல்ஸ். அனிமல்ஸை நம்ம வீட்ல வளர்க்கறதுக்கு பேர் தான் டொமஸ்டிக் அனிமல்ஸ்னு சொல்றோம். Animal that has been trained to the point that humans can use it for a purpose. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம வீட்ல வளர்க்கிற பிராணிகள் பேரு தான் டொமஸ்டிக் அனிமல்ஸ். அதுல சில வகைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பெட் அனிமல்ஸ், செகண்ட் ஒன் இஸ் ஃபார்ம் அனிமல்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பீஸ்ட் ஆஃப் பர்டன். இது ஒவ்வொன்று பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பெட் அனிமல்ஸ். வீட்ல வளர்க்குற அனிமல்ஸே நம்ம 3 வகையா வச்சிருக்கோம். அதுதான் செல்ல பிராணிகள், ஃபார்ம் அனிமல்ஸ் நம்ம விவசாயத்துக்கு மற்ற விஷயத்துக்கு யூஸ் பண்றது, லாஸ்டா இருக்கிறது பீஸ்ட் ஆஃப் பர்டன். ஃபர்ஸ்ட் இந்த பெட் அனிமல்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, பெட் அனிமல்ஸ் ஆர் தட் கேன் ப்ரொவைட் அஸ் வித் லவ், லாயல்டி, என்டர்டைன்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி. அப்படின்னா நம்மளோட அன்பை பகிர்ந்துக்கிறதுக்காகவும், நம்மளுக்கு அந்த அனிமல்ஸ் விசுவாசமா இருக்கிறதாவும், நம்மள ரொம்ப என்டர்டைன்மெண்டா வச்சுக்கிறதுக்காகவும், நம்ம வீட்டை காக்கிறதுக்காகவும் சில அனிமல்ஸ் வளர்த்துட்டு இருப்போம். அதுக்கு பேரு தான் பெட் அனிமல்ஸ். குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி அனிமல்ஸ் பிடிக்காம இருக்குமா? அதுல சில வகைகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேட். புசு புசு பூனைக்குட்டி பிடிக்காத குழந்தைகள் யாராச்சும் இருப்பாங்களா? அப்போ cat is one of the example for pet animals. Second one is rabbit. Third one is dog. பப்பி குட்டிலாம் யார் யார் வீட்ல இருக்கு? எல்லார் வீட்லயும் இருக்கு தானே. செல்ல குட்டீஸ் எல்லாம், நாய்க்குட்டி எல்லாம் வளர்த்துட்டு இருப்பீங்கல்ல. அடுத்து parrot, guinea pig and fish. ஒரு சிலர் குயினியா பிக் கூட வளர்க்குறாங்க. இந்த குயினியா பிக்ங்கிறது என்னன்னா, அது எலியும் இல்ல, அணிலும் இல்ல. இது ஒரு வகையான ஹைபிரிட் வெரைட்டி. இது மோஸ்டா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, லெபார்டரி சைடுல ரிசர்ச் பர்பஸ்க்காக இந்த குயினியா பிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்மள ஹாப்பியா வச்சுக்கிறதுக்காகவும், ஒரு சிலர் யார்கிட்டயுமே எதையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா அனிமல்ஸ் கிட்ட உட்காந்து நாள் கணக்கு பேசிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி அனிமல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பெட் அனிமல்ஸ்னு சொல்றோம். செகண்ட் ஒன் இஸ் லைவ் ஸ்டாக் டொமஸ்டிக் அனிமல்ஸ். அப்படின்னா, these are raised by humans for various purposes including food, fiber and labor. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சில அனிமல்ஸ் நம்ம சாப்பிடுறதுக்காக மட்டும் என்ன பண்ணுவோம், வளர்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் அது மேல இருக்கிற ஃபைபர்ஸ், அதாவது அதோட ரோமங்கள் இருக்கு இல்லையா, அதுக்காக நம்ம வளர்ப்போம். தென் நம்மளால முடியாத வேலைகள் அந்த அனிமல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வளர்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கவ். கவ் எதுக்காக வளர்க்குறோம்? நமக்கு பால் கொடுக்குது. கவ்ல இருந்து கிடைக்கிற அத்தனை விஷயங்களும் ஹியூமன் கைண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிக். பிக் அதோட மீட்காக கண்டிப்பா வளர்ப்பாங்க. தேர்ட் ஒன் இஸ் பஃபலோ. விவசாய நிலத்தை ஏர் உழறதுக்காக பஃபலோஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதோட மில்க்குமே நிறைய பேரு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷீப். ஷீப் அதோட ஹேர் இருக்குல்ல, புசு புசு ஹேர் இருக்குல்ல, அந்த ஹேர்ஸ் நம்ம ஸ்வெட்டரா யூஸ் பண்ணுவோம். அதுக்காக ஷீப் க்ரோ பண்றாங்க. அண்ட் தென் ஹென். ஹென் அண்ட் சிக்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், சிக்கன் யாராருக்கெல்லாம் பிடிக்கும்? சிக்கன்ல செஞ்சாதான் நான் பிரியாணி சாப்பிடுவேன், சிக்கன் 65 தான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி சொல்றோம்ல. சோ அது ஹென் அண்ட் சிக்ஸ். குட்டிங்கெல்லாம் எப்படி வளரும்? ஹென் முட்டை போட்டு அதுல இருந்து தான் சிக்ஸ் வரும். அதுதான் இந்த ஹென் அண்ட் சிக்ஸ். தேர்ட் ஒன் இஸ் பீஸ்ட் ஆஃப் பர்டன். Beast of burden na enna? An animal that is kept by humans and educated to carry out activities rather than being killed to produce animal products. அப்படின்னா என்னன்னாக்கா,
ஹியூமன்ஸ்னால சொல்லி கொடுக்கப்பட்டு ஒரு சில வேலைகளை செய்யற ஒரு சில அனிமல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பீஸ்ட் ஆஃப் பர்டன் அப்படின்னு சொல்றோம். ரேதர் தேன் அவங்கள கில், அதாவது அனிமல்ஸை கில் பண்ணி அதோட பர்பஸ அடையாம இருக்கிற அனிமல்ஸே வெயிட் தூக்குறதுக்காகவும் லாங் டேர்ம் நம்ம நடக்கிறதுக்காகவும் ஒரு சில லோட்ஸ் வந்து ஒரு சில இடங்கள்ல என்ன மெஷின்ஸ் வச்சாலும் தூக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி அனிமல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து என்னது பீஸ்ட் ஆஃப் பர்டன். டாங்கிஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஏதாச்சும் போய் விற்கிறாங்கன்னா அந்த சமயத்துல டாங்கிஸ ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து டெசர்ட்ஸ்ல வந்து நீங்க என்னதான் பெரிய பெரிய மெஷின்ஸ் வச்சிருந்தாலும் இல்ல பெரிய ட்ரக் இருந்தாலும் ஜேசிபி இருந்தாலும் அங்க வந்து லோட்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு கண்டிப்பா முடியாது. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேமலை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் எலிஃபென்ட் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட்ல சம்திங் தே ஹாவ் டு பில்ட் அப்படின்னா அந்த இடத்துல எலிஃபென்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அபவுட் டொமஸ்டிக் அனிமல்ஸ். இந்த சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நாங்க தினமும் உங்களுக்காக கொடுக்குறோம். பாய் குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.